ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பயிற்றம் பலகாரம் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 kg பச்சை அரிசிக்கு தான் பயிற்றம் பலகாரம் செஞ்சு காட்ட போகிறோம். முதல்ல நீங்கள் அரிசை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்த பச்சரிசிக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் 3 ஹவருக்கு நல்லா இந்த பச்சரிசை ஊற விடுங்க. அரிசி நல்லா ஊறினதும் நீங்கள் அதை தண்ணியிலிருந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்த இந்த அரிசை சுத்தமான ஒரு துணியில் கொஞ்சம் நேரம் அதில் ஈரப்பதம் காயும் வரைக்கும் கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கோங்க. பயிற்றம் பலகாரத்துக்கு கட்டாயம் சேர்த்த வேண்டிய ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இந்த பாசிப்பயிறு. 1 கிலோகிராம் பச்சரிசிக்கு 750 கிராம் பாசிப்பயிறு சேர்த்துக்கோங்க. முதல்ல நீங்கள் இந்த பாசிப்பயிரை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நாங்கள் முதலாவது பயிற்றம் பலகாரத்துக்கான அந்த பாசிப்பயிரை வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி நாங்கள் பயிற்றம் பலகாரத்தை விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் கேஸ் பிரச்சனை, கேஸ் தட்டுப்பாடு. எங்களுக்கும் கேஸ் இன்னும் கிடைக்கல. நாங்கள் இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். இந்த பதத்துக்கு நீங்கள்
பயரை வறுத்தெடுத்துக்கோங்க. மிச்சமும் கருக விட்டுறாதுங்க, கசப்பாவிரும். இந்த அளவு வறுத்தாலே போதுமானது. இப்போ நாங்கள் பயிற்றம் பலகாரத்துக்கான சீனி பாகை தயார்படுத்திக் கொள்வோம். முதலாவது நீங்கள் 1 கப் சீனி எடுத்து நீங்கள் நல்லா கருக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு சுகர், நீங்கள் கூடுதலாக சுகர் யூஸ் பண்ணுறவங்கண்டா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. குறைவா நீங்கள் யூஸ் பண்ணுறவங்கண்டா உங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சீனி பாகில் நீங்கள் ஏலக்காயிர உள்ளுக்குள்ளே சீடை மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும். காய வச்சிருந்த அரிசியும் பயரையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் பயிற்றம் பலகாரத்துக்கான டோவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்வோம். முதல்ல நீங்கள் அரைச்சி எடுத்த அந்த 2 மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாங்கள் முதல்ல காய்ச்சி வச்ச அந்த சீனி பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்லா இந்த டோவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பயிற்றம் பலகாரத்துக்கான டோவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அடுத்ததாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் செய்கிற இந்த மிக்சரில் பெரட்டி தான் இந்த பலகாரத்தை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பயிற்றம் பலகாரத்துக்கான அந்த டோவை எடுத்து நாங்கள் தட்டி எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். நீங்கள் தட்டும் போது நல்லாவே மெல்லிசாவும் தட்டிடாமல் இந்த அளவுக்கு நீங்கள் தடிப்பமாக தட்டி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி அல்வா ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி அல்வா ஷேப்புக்கு தான் நாங்கள் கட் பண்ணி எடுத்தோம். இப்போ நாங்கள் இதை ஃப்ரை பண்ணுற எப்படின்னு பார்க்கலாம். காய்ச்சி நல்லா கொதித்ததும் நீங்கள் ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா
ஹீட் ஆகினதும் பயிற்றம் பலகாரத்தை எடுத்து நாங்கள் செஞ்ச அந்த லிக்விட் அந்த மிக்சரில் பிரட்டி நீங்கள் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் அந்த மிக்சரில் பிரட்டி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது எல்லா பக்கமும் சமமாக வேகிறதுக்கு நீங்கள் அடிக்கடி அதை திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நீங்கள் எல்லா பலகாரத்தையும் ஃப்ரை பண்ணிடுங்க. ரொம்பவே சுவையான ஒரு பலகாரம் தான் இந்த பயிற்றம் பலகாரம். நீங்களும் உங்களோட வீட்டில் எங்களோட ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் அடையாளத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்களோட இந்திய ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பயிற்றம் பலகாரம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பாய்.